Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம டென்சஸில் டீட்டெயிலாக எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு டென்ஸில் 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், சரிங்களா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோவை தொடங்கலாம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டில் தொடங்கி பாஸ்ட்டில் கொஞ்ச நாளாக தொடர்ந்து நடந்துட்டு இருந்து பாஸ்ட்லேயே முடிந்த செயல்களை குறிப்பிட. ஓகே, பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் இவ்வளோ நாளாக இல்லை இப்போலேருந்து நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் காமனாக வரக்கூடிய கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார், சின்ஸ், வென் யூஸ் பண்ணி கிளாஸ் இல்லை பிஃபோர் யூஸ் பண்ணி கிளாஸ். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நான் இதை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஹேட் பின் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட், அதாவது ஐவியூ தே ஹி ஷீட், இதில் ஏதாவது ஒன்று சப்ஜெக்ட், ஹேட் நாட் பின் verb ப்ளஸ் ஐஎன்ஜி அண்ட் த ரிமைனிங் சென்டென்ஸ். எஸ் ஆர் நோ கொஸ்டின், ஹேட் சப்ஜெக்ட் பின் verb ப்ளஸ் ஐஎன்ஜி அண்ட் த ரிமைனிங் சென்டென்ஸ். நெகட்டிவ் எஸ் ஆர் நோ, ஹேட் சப்ஜெக்ட் நாட் பின் verb ப்ளஸ் ஐஎன்ஜி அண்ட் த ரிமைனிங் சென்டென்ஸ். WH கொஸ்டின், WH வேர்ட் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் had subject been verb plus ing and the remaining sentence. Negative WH question, WH word had subject not been verb plus ing and the remaining sentence. Negative tag, positive sentence had short negative subject pronoun. Positive tag, negative sentence had plus subject pronoun. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள், காலையிலிருந்து அவள் அழுதுட்டு இருந்தா. ஸோ முதல்ல நம்ம அஃபர்மேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் ஹேட் பின் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஷீ ஹேட் பின் க்ரையிங் சின்ஸ் மார்னிங். ஓகே, காலையிலேருந்து டியூரேஷனை சொல்கிறோம், இவ்வளோ நாளாக இல்லை இப்போலேருந்து ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ரைட்? ஸோ காலையிலேருந்து அவள் அழுதுட்டு இருந்தான்னு சொல்லும் போது ஷீ ஹேட் பின் க்ரையிங் சின்ஸ் மார்னிங். அடுத்து நெகட்டிவ், காலையிலேருந்து அவள் அழலை, நேற்றுலேருந்து அழுதுட்டுருக்கா, அந்த மாதிரி ஒரு கான்டெக்ட்னு வச்சுக்கோங்களேன். காலையிலேருந்து அவள் அழுதுட்டு இல்லை, நேற்றுலேருந்து அழுதுட்டுருக்கா. ஸோ ஷீ ஹேட் நாட் பின் க்ரையிங் சின்ஸ் மார்னிங். ஷீ ஹேட் பின் க்ரையிங் சின்ஸ் எஸ்டர்டே. நேற்றுலேருந்துன்னு சொல்லும்போது சின்ஸ் எஸ்டர்டே. ஷீ ஹேட் நாட் பின் க்ரையிங் சின்ஸ் மார்னிங். சப்ஜெக்ட் ஹேட் நாட் பின் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. அடுத்து எஸ் ஆர் நோ கேள்வி, காலையிலேருந்து அவள் அழுதுட்டு இருந்தாளா? ஓகே, இந்த டைம்லேருந்து இந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருந்ததா? எஸ் ஆர் நோ கேள்வி கேட்குறோம். ஹேட் சப்ஜெக்ட் பின் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. had she been crying since morning? காலையிலேருந்து அவள் அழுதுட்டு இருந்தாளா? அடுத்து நெகட்டிவ் எஸ் ஆர் நோ கொஸ்டின், காலையிலேருந்து அவள் அழுதுட்டு இல்லையா? நீ சொல்லு, நீ தான் பார்த்தியே, காலையிலேருந்து அவள் அழுதுட்டு இல்லையா? அந்த மாதிரி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. had she not been crying since morning? இல்லைனா நாட்டை முன்னாடி கொண்டு வந்து hadn't she been crying since morning? hadn't she been crying since morning? அடுத்த ஸ்ட்ரக்சர் WH கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் WH வேர்டு எழுதணும். என்ன சென்டென்ஸ் இருக்குது? காலையிலேருந்து அவன் ஏன் அழுதுட்டு இருந்தா? ஓகே, why had she been crying since morning? ஓகே, காலையிலேருந்து இந்த ஆக்ஷன் ஏன் நடந்துட்டு இருந்தது? why had she been crying? had subject been verb plus ing. சரிங்களா? அடுத்து நெகட்டிவ் WH கொஸ்டின், காலையிலேருந்து அவள் ஏன் அழுதுட்டு இல்லை? ஸோ நீ அவளை ஹர்ட் பண்ணிட்ட, அவள் காலையிலேருந்து அழுதுட்டுருப்பான்னு நினச்சேன், அவள் ஏன் காலையிலேருந்து அழுதுட்டு இல்லை? why had she not been crying since morning? இல்லை நாட்டை முன்னாடி கொண்டு வந்து why hadn't she been crying since morning? ஸோ பொதுவாக யாராவது அழலைன்னா நம்ம சந்தோஷம் தான் படணும், ஏன் அழலைன்னு கேள்வி கேட்கக்கூடாது. பட் இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அடுத்தது நம்மளுடைய நெகட்டிவ் டேக். பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதி நெகட்டிவ் டேக் போட்டு கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, பிகாஸ் தட்ஸ் ஹவ் வி யூஸ் டேக், ரைட்? நம்ம எப்படி கேட்கலாம் டேக்னா, காலையிலேருந்து அவள் அழுதுட்டு தானே இருந்தா, இல்லை அவள் அழுதுட்டு இருந்தா தானே அப்படின்னு கேட்குறோம். ஷீ ஹேட் பின் க்ரையிங் சின்ஸ் மார்னிங். டேக் எப்படி எழுதலாம்? ஹேட் short negative subject pronoun. hadn't she? she had been crying since morning. hadn't she? அடுத்து பாசிட்டிவ் டேக், காலையிலேருந்து அவள் அழுதுட்டு இல்லை தானே, காலையிலேருந்து அவள் அழலை இல்லை அப்படின்னு கேட்குறோம். ஸோ நான் ஏற்கனவே ஆல்மோஸ்ட் இந்த சீரீஸில் எல்லா லெசன்லேயுமே சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் சவுண்ட் வந்து தமிழில் ஆல்மோஸ்ட் எல்லா டென்ஸ்க்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கான்டெக்ஸ்ட் புரிஞ்சு நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். எந்த டென்ஸ் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நெகட்டிவ் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் அழலை இல்லை அழுது கொண்டு இருக்கவில்லை இப்படி பேச மாட்டோம். ஜஸ்ட் காலையிலேருந்து அவள் அழலை தானே அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஷீ ஹேட் நாட் பின் க்ரையிங் சின்ஸ் மார்னிங். ஹேட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஹேட் ஷீ? ஷீ ஹேட் நாட் பின் க்ரையிங் சின்ஸ் மார்னிங். ஹேட் ஷீ? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணலாம் பாருங்கள். அவள் அழுதுட்டு இருந்தா ஷீ ஹேட் பின் க்ரையிங்.
அவள் அழுதுட்டு இருக்கலை. ஷீ ஹேட் நாட் been crying. அவள் அழுதுட்டு இருந்தாளா? had she been crying? அவள் அழுதுட்டு இல்லையா? had she not been crying? அவள் ஏன் அழுதுட்டு இருந்தா? why had she been crying? அவள் ஏன் அழுதுட்டு இல்லை? why had she not been crying? அவள் அழுதுட்டு தானே இருந்தா, இல்லை அவள் அழுதுட்டு இருந்தா தானே? she had been crying, hadn't she? அவள் அழுதுட்டு இல்லை தானே? she had not been crying, had she? ஓகே, ஸோ இங்கே நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸுக்கும் இதே மாதிரி தான் தமிழ் சென்டென்சஸ் இருக்கும். ஆனால் மேஜர் டிஃப்ரென்ஸ் பாஸ்ட் கண்டினியூவஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்க்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் கண்டினியூவஸில் பொதுவாக இந்த ஆக்ஷன் இந்த டைமில் நடந்துட்டு இருந்தது இவ்வளோ தான் சொல்லுவோம். ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸில் அந்த ஆக்ஷன் எவ்வளவு நேரமாக நடந்துட்டு இருந்தது, எப்போலேருந்து நடந்துட்டு இருந்தது அப்படின்ற டியூரேஷனை ஹைலைட் பண்ணி சொல்லுவோம். அதாவது பாஸ்ட் கண்டினியூவஸ் கண்டினியூட்டியில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம், இந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருந்ததை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் கண்டினியூட்டி அண்ட் டியூரேஷன் எவ்வளோ நாளாக இல்லை எப்போலேருந்து நடக்குது அப்படின்றதையும் ஃபோக்கஸ் பண்ணோம். இதே மாதிரி ஒரு சென்டென்ஸை நீங்களும் எல்லா ஸ்ட்ரக்சர்லையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். Thank you so much for watching this video till the very end. I'll see you all in my next video. Till then, take care and bye.